ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இந்தியன் மார்க்கெட்டில் iQoo உடைய ஃப்ளாக்ஷிப் 11 சீரிஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ். iQoo 11 உடைய அஃபிஷியல் லான்ச் டேட் வந்தாச்சு. வர ஜனவரி 10ஆம் தேதி iQoo 11 சீரிஸை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி iQoo 11 சீரிஸில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, யாரெல்லாம் இந்த iQoo 11 ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த iQoo 11 உடைய அஃபிஷியல் இந்தியன் லான்ச் ஜனவரி 10ஆம் தேதி இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அமேசானில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் ஜனவரி 10ஆம் தேதி இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அங்கே ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி iQoo 11 சீரிஸில் இந்த ஜனவரி 10ஆம் தேதி iQoo 11 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. iQoo 11 Pro அவங்களுடைய அந்த ஹையர் வேரியண்ட்டுக்கான அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஜனவரி 10ஆம் தேதி எடுத்துட்டு வர போறது இல்லை அப்படின்றதும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை iQoo உடைய சிஇஓவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் iQoo 11 மட்டும் தான் இப்போ இந்த ஜனவரி 10ஆம் தேதி வரப்போகுது. iQoo 11 Pro மேபி அதுக்கப்புறமா அவங்க கொண்டு வரலாம், அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லை. பட் iQoo 11 இப்போ கண்டிப்பாக ஜனவரி 10ஆம் தேதி வரப்போகுது. அதில் இருக்க போகிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன், டீடைல்ஸ், டிசைன் எல்லாத்த பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த iQoo 11 ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் இருக்க போகுது. அண்ட் அந்த BMW அந்த ஒயிட் கலருக்கான ஒரு எடிஷன் இருக்குமே, ஸோ அந்த கலர் ஆப்ஷனை தான் அவங்க இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த எடிஷனுக்கான அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த வாட்டியும் இந்த iQoo 11 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்க போகுது. இது போக எக்ஸ்ட்ரா சில கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த பிளாக், ஆரஞ்சு மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். பட் லுக் இப்படி தான் இந்த iQoo 11 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு அதுக்குள்ள வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான E6 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 2K ரெசல்யூஷன்ல இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் அது கூடவே 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் 1800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் Gorilla Glass 5 இல்லைனா விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் அப்படின்றது இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ ப்ரீவியஸ் iQoo 9ல இருந்து ஒரு பெட்டர் அப்கிரேடட், இன்னும் ஒரு குவாலிட்டியான, கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த வாட்டி iQoo 11ல இருக்க போகுது. ஒரு கிளியர் ஃப்ளாக்ஷிப்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இங்கே யூஸ்வலான 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஷிப் 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் அண்ட் ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மெயின் ஹைலைட்டே. அதை அஃபிஷியலாக அவங்க இப்போ இந்த லேண்டிங் பேஜ் அமேசானில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லேண்டிங் பேஜ்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸர் தான். Snapdragon கிட்ட இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்களுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸராக இருக்கக்கூடிய Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு Adreno 740 அப்படின்ற இந்த GPU பேக் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். 4 nm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாறுமாறா டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அது கூடவே இதில் LPDDR5X ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதனால பெர்ஃபார்மன்ஸ்ல குறையே இருக்காது. ஆண்ட்ராய்ட் கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர்னா அது இந்த ப்ராசஸர். அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்தியன் மார்க்கெட்ல Snapdragon 8 Gen 2 ஓட வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனும் இந்த iQoo 11 தான். அதனால இதுதான் இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் போனா இப்போதைக்கு லான்ச் ஆகும் போது இருக்க போகுது. அண்ட் இது கூடவே இதுல நமக்கு வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்றது யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் டியூவல் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. ஸோ கேமிங் சென்ட்ரிக்காகவும் உங்களை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது போக இதில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி, கிராஃபிக்ஸ் கார்டை இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக அண்ட் யூஸ்வலாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த Vivo V2 சிப் அப்படின்ற அந்த ஒரு டெடிகேட்டட் சிப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ இந்த V2 சிப் உடைய ஸ்பெஷல் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் கார்டை இன்னும் பூஸ்டப் பண்ணி இன்னும் பெட்டர் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிப்பாக தான் இந்த V2 சிப் அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் இந்த V2 சிப் இந்த கிராஃபிக்
கிராஃபிக்ஸை பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுனால இதில் இன்னும் பெட்டரான ஒரு நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதோட இந்த V2 சிப் கிராஃபிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, இதனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லையும் இந்த V2 சிப்புடைய ஒர்க் அப்படின்றது இருக்க போகுது. இந்த டெடிகேட்டட் V2 சிப் மொபைலுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸையும் இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு, இன்னும் பெட்டர் ஆப்டிமைஸ்டான கேமரா அவுட்புட் நமக்கு கொடுக்கறதுக்கும் இந்த டெடிகேட்டட் V2 சிப் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கேமரா சென்ட்ரிக்காவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போனில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதில் இருக்க போகிற கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் யூஸ்வலான இந்த ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்க போகிறாங்க. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இருக்க போகுது. இந்த பிரைமரி கேமரா சாம்சங் உடைய GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட வரப்போகுது. இது போக ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் கடைசியாக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய அந்த 3 கேமராவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டீசென்டான ஒரு கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனில் கொடுக்க போகிறாங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அவங்களுடைய யூஸ்வலான அந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் கேமராவாக பார்க்கும்போது ரியர் கேமரா ஓகே நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த யூஸ்வலான ஒரு கேமரா செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட இந்த V2 சிப் எல்லாம் இருக்கிறதுனால கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போனில் எதிர்பார்க்கலாம். அண்ட் iQoo விவோ உடைய சப் பிராண்ட் தான். ஸோ விவோ யூஸ்வலாக கேமரா சென்ட்ரிக்காக நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அண்ட் iQooம் ரீசெண்ட் டேஸில் நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவங்க ஸ்மார்ட் போனில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த iQoo 11 ஸ்மார்ட் போன்லையும் நம்ம ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் ப்ரீவியஸ் iQoo 9ல நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபீச்சராக கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆக்சுவலி iQoo 9 ஸ்மார்ட் போனில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது இது iQoo 11ல கொடுக்கல. இது ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக எனக்கு பர்சனலி இருக்கு. ஆக்சுவலி கிம்பிள் ஸ்டெபிலைசேஷனும் OIS மாதிரி தான் அப்படின்னாலும் இந்த OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது யூஸ்வலாக 1 டிகிரி வரைக்கும் அதனுடைய அந்த லென்ஸ் சென்சாரை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு இன்னும் ஸ்டெபிலைஸ்டான ஃபோட்டோ வீடியோஸை அவுட்புட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இன்னும் ஸ்டெபிலைசேஷனான வீடியோ அப்படின்றது இந்த OISலேருந்து நமக்கு கிடைக்கும். பட் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது 3 டிகிரி வரைக்கும் அந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அதோடைய சென்சாரை அட்ஜஸ்ட் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணி நமக்கு இன்னுமே பெட்டரான ஒரு ஸ்டெபிலைஸ்டான வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நார்மல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமராவை விட கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த கேமரா இன்னும் பெட்டர் ஸ்டெபிலைஸ்டாக நமக்கு வீடியோ அவுட்புட் அப்படின்றது எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போனில் இல்லாதது எனக்கு ஒரு சின்ன டிராபேக்காக இருக்கு. ஆக்சுவலி ப்ரீவியஸ் iQoo 9லலாம் அந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஏன் இங்கே கட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர்பா வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் iQoo 9ல இருந்து நல்லா அப்கிரேட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக டிஸ்பிளேல ஒரு அப்கிரேட் இருக்கு. இங்கே 2K ரெசல்யூஷனுக்கான E6 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லவே வேணாம். Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே வைஸ்லாம் ப்ரீவியஸ் iQoo 9ல இருந்து ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனில் பண்ணியிருக்காங்க. பட் இது கூடவே அந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது எப்பவும் போல கண்டிப்பாக இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். Android 13க்கான OS எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே லான்ச் பண்ண பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு அங்கே அந்த 8GB ரேம் வேரியண்டோட அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த iQoo 11 ஸ்மார்ட் போனை. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு 49,999 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன, இன்னும் கூட கம்மியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக என்ன பிரைசிங் கொண்டு வராங்க அப்படின்றத ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கக்கூடிய ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் iQoo ரீசெண்ட் டேஸாக நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எப்பவும் போல எக்ஸாக்டாக என்ன பிரைசிங் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜனவரி 10ஆம் தேதி தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.